வணக்கம் நண்பர்களே, ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த எங்கள் கல்யாண நிகழ்வு நடக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்கள் கல்யாணத்துக்கு வரணும். வணக்கம் மக்களே. என் மேலே எல்லாருமே ரொம்ப கோவமாக இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் தனியாக ஆரம்பிச்சிடும். அர்ஜுன் கூட இருக்கும்போது நான் தைரியமாக தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை மிரட்டி என்னென்னமோ சம்பவங்கள் நடந்து போச்சு. ஆனால் இப்போ எனக்கு கடவுள் கொடுத்த அருளால் நான் மறுபடியும் அர்ஜுன் கூட சேரப்போகிறேன். கண்டிப்பாக சேருவேன். கண்டிப்பாக இந்த எபிசோடை பாருங்கள். எங்கள் கல்யாண எபிசோடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்பாடியோ எப்படியோ காயத்ரியை அண்ணியாக பார்க்காம மறுபடியும் என் ஒய்ஃபாக பார்க்க போகிறேன். ஸோ எல்லோரும் எங்களோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வாங்க. எங்கள் கல்யாணத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்களோட கல்யாணத்துக்காக தான் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எங்கள் கல்யாணத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களோட இதில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நாங்கள் கல்யாணத்தை கொண்டு போகிறோம். கொஞ்சம் கற்பனை கதைகளும் இதில் ஆட் பண்ணி தான் கொண்டு வந்துட்ருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அனைவரும் கல்யாணத்திற்கு வாருங்கள், அன்போடு அழைக்கிறோம். அர்ஜுன், மல்லிகா, ரகு, காயத்ரி. பெரியப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் பெரியப்பா. என்ன சொல்ல வரீங்க மேடம்? இல்லைங்க பெரியப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணுன்னு தான் வந்தேன். எனக்காக கொஞ்சம் கேளுங்க பெரியப்பா. என்ன மேடம்? சொல்லுங்க மேடம். சரி சொல்லு, உங்கள் வாயால் கேட்போம். என்ன மேடம்ங்கிறாரு, சொல்லும் வாயில் கேட்போங்கிறாரு. ஒரு டைப்பாக இருக்காரு இன்னைக்கு இவரு. நீங்கள் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், போயிடுங்க பெரியப்பா. சொல்லு சொல்லு சொல்லு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். பெரியப்பா, அது நீங்கள் வெற்றி மாமாவுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னீங்கல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் பெரியப்பா. நான் அதை சொல்லலான்னு தான் பார்த்தேன். நிறைய குழப்பம் இருந்தங்கிட்ட தான் என்னால் சொல்ல முடியல. இப்போ நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் பெரியப்பா. எனக்கு நீங்கள் எப்படியாவது உதவி பண்ணணும். என்னன்னு நான் சொல்லவா? என்னது இவரு, நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள் பார்க்கலாம். வெற்றி உங்கள் அக்கா அனிதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான பேசுகிற. ஐயோ ஐயோ, நான் ஏதாவது சொல்ல வந்தால் விட்டுறாரா? நான்சிங்காவே பேசுகிறாரு. சொல்லு. பெரியப்பா, சரி சரி சரி, நீ வெற்றி லவ் பண்ணுற, வெற்றி தான் உனக்கு வேணும்னு நீ ஆசைப்படுற, ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற தகவலாம் நான் கேள்விப்பட்டுட்டேன். சரியா? அதை வச்சு தான் நான் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். உனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணம் முடியாமல் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? வெயிட் பண்ணு, முதல்ல உங்கள் அம்மாவையும் சம்மதிக்க வச்சு எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோடு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் பெரியப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. லவ் யூ பெரியப்பா. லவ் யூ தங்கம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு போதும். நீங்கள் 5 பேருமே எனக்கு பொண்ணுங்களாட்டு தான். அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, அதுலேயும் நீ தான் கடைக்குட்டியாச்சே. உன்னோட ஆசையை நிறைவேற்றாமல் இருப்பான இந்த பெரியப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. ஐ லவ் யூ பெரியப்பா. அதனால தான் உங்ககிட்ட எதாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக நான் பேசுவேன். ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்துக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. மற்றவங்க யாருமே அப்படி இல்லை பெரியப்பா. எங்கள் அப்பா கூட அப்படி இல்லை. லவ் யூ பெரியப்பா. என்னடா தங்கம் இதுக்கெல்லாமே கண் கலங்கிறது? உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக வந்து அந்த பெரிய பணம் விட சந்தோஷப்பட போகிறது வேறு யாருமே இல்லைடா. குணத்தில் கொஞ்சம் கூட அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு இல்லை. அப்படி இருந்தால் குடும்பம் எப்படியோ நல்லா இருந்திருக்கும்ல. சரி பெரியப்பா, நான் போட்டுமா கிளம்புறதுக்கு? ஆமாம், போய் தயாராகுங்க, லேட் ஆகிடும். அதே சமயம் நீ யார்கிட்டையும் இதையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிச்சிக்காத. இதை பற்றி எப்போ பெரியப்பா சொல்லணுமோ சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அனாவசியமாக சொல்லக்கூடாது. சரியா? சொன்னால் உங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அவங்க 2 பற்றி தான் உனக்கு தெரியும்ல. ஆமாம் பெரியப்பா, தெரியும் தெரியும். அப்பா கிட்ட கூட சொல்ல வேண்டாம். அவரே எங்காவது குடிச்சிட்டு உளறிட்டாருன்னா அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? உங்கள் அப்பா சொல்லணும்னு சொல்ல மாட்டான், அவன் அறியாமல் சொல்லிவிடுவான். நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிங்க பெரியப்பா. பெரியப்பா இருக்க பயமே. ஆனால் உனக்கு குசும்பு மட்டும் குறையிறது இல்லை பிள்ளை. போய் ரெடியாக போ. வரேன் பெரியப்பா, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். சந்தனமோ மணக்கு மண்ணில் மணம் ஏறிடுச்சு, மஞ்சள் நிறம் கூடி தவமின்றி கிடைத்த வரமே. நீ சூரியன் நான் வெண்ணிலா, பொன்னொழி சூரியன் நான் வானவில் நீ நடந்த. எப்படியோ அர்ஜுனுக்கும்
காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இல்லைக்கா, அதே மாதிரி சுனிதாவுக்கும் ரகுவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷக்கா. இவ யாருன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கா? அவங்க அக்கா முன்னாடியில் இருக்கா. அச்சோ சம்மந்தியா, நல்ல வேலை எதுவும் உளரல. அப்பாடா, எப்படியோ நான் நினச்சபடி கல்யாணம் முடிஞ்சது, சந்தோஷம். என்ன பெருசுங்கெல்லாம் ஒரே சந்தோஷத்தில் இருக்கும் போல இருக்குது. சுனிதா, நாம் நினச்ச மாதிரி கல்யாணம் நடந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பின்னாடி திரும்பி நம்மளை பார்த்தா தெரியும் அவங்களோட அதிர்ச்சி. அவங்க தான் மல்லிகைப்பூ சாரத்தால் மூஞ்சி மூடி இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி தெரியும்? ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அச்சோ வெற்றி மாப்பிள்ள, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா என் பொண்ணு மல்லிகை கழுத்தில் யார் தாலி கட்டினாங்க? என்னக்கா சொல்கிற? ஐயோ, சுனிதா நீ இங்கே இருக்க, வெற்றி இங்கே இருக்க. ஐயோ அங்கே அப்போ அச்சோ ஒன்றும் இல்லைங்க, யாருன்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஏங்க நாங்கள் பதட்டப்பட்டுருக்கோம், நீங்கள் பதட்டப்படாமல் கூலாக நின்றுட்டுருக்கீங்க. இதில் பதட்டப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? யார் யாருக்கு எப்போ யார் கூட கல்யாணம் நடக்கணும்னு கடவுள் நிர்ணயிக்கிறது. நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாதுல்ல. அக்கா நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்கக்கா, இவங்களே என்னமோ பண்ணி பிளான் பண்ணிட்டாங்கக்கா, நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க. ஆமாண்டி, ஆமாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. சரோ, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? என் பொண்ணு கழுத்தில் யார் தாலி கட்டினது? நான் நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்காமல் என்ன நடக்குதுங்க? கடவுள் விருப்பப்பட்டது தான் நடக்குது, இதில் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? சூப்பர், அத்தை பாரு அடிச்சாங்க பாயிண்ட்டை. கொஞ்ச நேரம் இருடி, என்னென்ன கலவரம் நடக்க போதோ நானே பயத்தில் இருக்கேன். நீ பாட்டுக்கு அடிச்சாங்க பிடிச்சாங்கன்ட்டு. இதுக்கு மேலேயுமா கலவரம் நடக்க போகுது? இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மல்லிகா. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? நீங்கள் நேற்றுக்கு என்ன பண்ணீங்கன்னு தெரியாது? ரகுவுக்கும் சுனிதாவுக்கும் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது? நேற்றுக்கு பால் என்ன கலந்து கொடுத்தீங்க? பால்லையா? நான் எதுவும் கலந்து கொடுக்கலையே. நடிக்காதீங்க, நானும் தான் பார்த்தேன். நீங்கள் ஏதோ மாத்திரையை பாலில் போட்டு கலக்கி கொடுத்துட்டு இருந்தீங்க. என்றைக்கும் இல்லாமல் புதுசாக அக்கறையாக மண்டபத்துக்கு வந்தோன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் பால் கலக்கி கொடுக்கும்போது எனக்கு சந்தேகம் தான். அதனால தான் நான் ரொம்பவே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் உங்களை. மாத்திரை ஏதோ கலந்து கொடுத்ததும் இல்லாமல் அவங்களை குடிக்க ஃபோர்ஸ் வேறு பண்ணீங்க. அப்போவே நான் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திட்டேன். அவங்ககிட்ட குடிக்க வேணான்னு சொன்னேன். நல்ல வேலை குடிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. என்ன நினச்ச மாதிரி நடந்திருக்காது? அப்போ இந்த திட்டத்துக்கு நீயும் உடந்தையா? நீங்கள் உங்கள் பிடிவாதத்துக்காக திட்டத்தை போட்டால் நாங்கள் என் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக திட்டத்தை போட்டதில் என்ன தப்பு இருக்குது? நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டில்ல சரோ, அதை நீங்களே போய் கண்ணாடியில் பார்த்து கேளுங்க, யார் திட்டத்தை யார் ஏமாத்தினாங்க, யார் நம்ப வச்சு கழுத்து எடுத்தாங்கன்னு. நல்லா பேசுகிறல்ல, இரு உங்கள் அண்ணன் வரட்டும். என்னங்க இங்கே வாங்க ஃபஸ்ட்டு. எங்கே இருக்கீங்க? எதுக்காக பாக்கி இப்படி கத்திட்டு இருக்க? ஏங்க உங்களுக்கு ஏதாவது அம்னீஷியாமா? மேடையை பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. அந்த பக்கம் உங்கள் பின்னாடி பாருங்கள் யார் இருக்காங்கன்னு. எல்லாமே தப்பு தப்பாக நடந்திருக்கு. அந்த பதட்டத்தில் நான் கத்திட்டு இருந்தா உங்களுக்கு என்ன தெரியுது என்னை பார்த்தா? பதட்டப்படுற லெவலுக்கு என்ன நடந்துச்சு? எல்லாமே நல்லதாக தானே நடந்திருக்கு. பிள்ளைங்களுக்கு என்ன விருப்பமோ அதான் நடக்கும். தேவையில்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஓஹோ, இந்த திட்டத்தில் நீங்களும் கூட்டு போல தெரியுதே. நீயும் தங்கச்சி என்னென்னலாம் திட்டம் போட்டீங்கன்னு எனக்கும் தெரியும், என்னென்னலாம் பழிக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவள் விருப்பப்படுறான்னு தெரிஞ்சு கூட அர்ஜுனையும் மல்லிகாவையும் பிரிக்க பார்க்குற, காயத்ரி ரகுவையும் பிரிக்க பார்க்குற. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற பக்குவம் கூட உனக்கு இல்லை, ஒரு பொறுமை இல்லை. பிடிவாதம் என்ன அப்படி ஒரு பிடிவாதம்? நீ இவ்வளோ ஒரு மோசமான பொம்பளை இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சா நீ என்னை கேட்க வைக்கிறல்ல. ஓஹோ, நான் இப்போதான் மோசமான பொம்பளைன்னு உங்களுக்கு தெரியுதா? இருக்கட்டும். பொண்ணுங்களுக்காக தான் இவ்வளோ நாள் உங்க கூட குப்பை கொட்டிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கும் அவசியம் இல்லாமல் போச்சு. நல்லபடியாக என் தங்கச்சி வீட்டுக்கே மருமகளாக அனுப்பிட்டேன். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. உன்னை விட தாய் மாதிரி நல்லா பார்த்துக்குவாங்க. என் பொண்ணுங்க ரெண்டும் அங்கே சந்தோஷமாக வாழும். மாப்பிள்ளைங்களும் தங்கும், என் தங்கச்சியும் தங்கும். உன்ன மாதிரி தகரத்துக்கிட்ட மாட்டிட்டு என் மல்லிகை எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். ஆஹா, ஓஹோ, எல்லாரும் சேர்ந்துட்டீங்கள. உண்மையாக சொல்கிறேன், அவங்க எப்படி சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு நானும் பார்க்க தான் போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. நான் நினச்சது நடக்கிற வரைக்கும் எதையுமே நான் விட மாட்டேன். பார்க்கலாம். என் பொண்ணு தான் நல்லா வாழணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே மாற்றிட்டீங்கள. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். அக்கா ரொம்ப டென்ஷன் ஆகாதக்கா, வாக்கா நம்ம போகலாம். ஏங்க இவ்வளோ பதட்டப்படுற? எல்லாமே மாறிடுச்சுல, இனி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வாக்கா. என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்? கண்டிப்பாக பண்ண முடியும்டி. கொஞ்ச நாளில் பாரு, எல்லாத்தையும் மாற்றி காமிக்கிறேன். தேவையில்லாம அடி வாங்கிக்காத. முதல்ல இங்கிருந்து கிளம்படி நீ ஃபர்ஸ்ட். போகிறேன். என்னை ஏமாத்துனீங்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அனுபவிப்பீங்க. பார்த்துட்டே இரு. சுனிதா, நீ வெற்றி கூட சந்தோஷமாக வாழ்வ, கல்யாணம் பண்ணிக்கவே நினச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பாக விட மாட்டேன். இங்கே இருக்கிறவங்க 3 ஜோடியும் நான் பிரிக்காமல் விட மாட்டேன்டி. பார்த்துட்டே இருங்க. வாக்கா போகலாம். எங்கேயாவது மாமூன் அடிச்சிட்டு போகிறார். வாக்கா. ஐயோம்மா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அதுவே எனக்கு போதும். சந்தோஷமா. இந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கும், அந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கும். ஆமாண்ணா, எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம். சரி, நான் வீட்டுக்கு போய் பாலும் பழம் எல்லாமே கொடுக்கணும். நான் கூப்பிட்டு கிளம்பட்டுமா? அதுமா, பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா. சுனிதா, நீயும் கூட போயிட்டு வாடா. வெற்றி நீங்களும் தான். ஓகே பெரியப்பா.
சரிங்க மாமா. சரிண்ணா போயிட்டு வரேன்.